அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆடி வெள்ளிக்கிழமையில் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆடி வெள்ளிக்கிழமைகளில் செய்யக்கூடாத சில முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. முக்கியமாக ஈரத்துணியுடன் பூஜை அறைக்கு சென்று பூஜை செய்யக்கூடாது. தீபத்தை ஊதியும் அணைக்கக்கூடாது. இரவிலேயே வீட்டை கூட்டி குப்பையை வெளியே போடக்கூடாது. மேலும் கர்ப்பிணிகளுக்கு வளைகாப்பு நடத்தக்கூடாது போன்றவையெல்லாம் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடாது. ஆடி வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடாதவை என்னவென்று விரிவாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆடி மாதத்தில் கட்டாயம் பெண்கள் ஈரமான துணியுடன் பூஜை செய்யாமல் உலர்ந்த ஆடையுடன் பூஜைகள் செய்வது சிறப்பாகும். தீபத்தை ஊதி அணைக்காமல் பூக்களால் அணைப்பது சிறந்த நல்லது. இரவில் வீட்டை கூட்டி குப்பைகளை வெளியில் கொட்டக்கூடாது. ஆடி மாதத்தில் கர்ப்பிணிகளுக்கு வளைகாப்பு வைத்திருப்பது தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக ஆவணி மாதத்தில் நடத்தி கொள்ளலாம். திருமணமான பெண்கள் ஆடி மாதத்தில் தாலி பிரித்து கோர்க்கக்கூடாது. இது போன்ற விஷயங்கள் இருக்கின்றன. இது தெரியாமல் எதையும் செய்யக்கூடாது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கிறது. ஆடி மாதம் கடவுள்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாக திகழ்வதால் இந்த மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை கட்டாயம் தெரிந்து கொண்டு செய்யுங்கள். தாய் சந்திரன் தகப்பன் சூரியன் வீடான கடகத்திற்குள் நுழையும் மாதமே ஆடி மாதம். மேலும் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் என்பதால் கோவில்களில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் அதிகம் நடைபெறுகிறது. இந்த நிலையில் ஆடியில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்த்து கொள்ளுங்கள். ஆடி மாதத்தில் கர்ப்பிணிகளுக்கு வளைகாப்பு நடத்தக்கூடாததற்கு பதிலாக ஆவணியில் நடத்தி கொள்ளலாம். ஆடி மாதத்தில் திருமணமான பெண்கள் தாலி பிரித்து கோர்க்க கூடாது. அடுத்ததாக ஆடி மாதத்தில் கிரகப்பிரவேசம் இது போன்ற செயல்கள் செய்யக்கூடாது. இது தவறாகவே இருக்கும். அதற்கு பதிலாக ஆவணியில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்வது சிறப்பான பலனை தரும். ஆடி மாதம் பெண்கள் தெய்வமான அம்பிகைக்கு உரியது. ஆகையால் ஆடி வெள்ளிக்கிழமை என்று ஆண் குழந்தைக்கு பதிலாக பெண் குழந்தை பிறந்தால் மிகவும் சிறப்பானது. ஒருவேளை ஆண் குழந்தை பிறந்தாலும் தவறல்ல. ஆடி மாதம் மட்டுமல்ல, மற்ற எந்த மாதத்தில் தொடக்கத்திலும் மொட்டை அடிக்கக்கூடாது. முதல் ஆடி மாதத்தில் நீங்கள் வெளியூரில் இருந்தால் குழந்தைகளுக்கு மொட்டை அடித்து காது குத்தும் விழாவை ஒரே நாளில் வைக்கலாம். ஒருவேளை நீங்கள் உள்ளூரில் இருந்தால் கண்டிப்பாக அதனை வைக்கக்கூடாது. ஆடியில் புதுமண தம்பதிகளுக்கு விருந்து வைத்து புது பெண்ணை அம்மா வீட்டிற்கு அழைத்து செல்வர். இந்த ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவும் நடக்காது. ஆடி மாதத்தில் புதுமண தம்பதியரை பிரித்து வைப்பது என்பது அவர்கள் காலமெல்லாம் இணை பிரியாமல் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். ஆடி மாதத்தில் நிச்சயதார்த்தம் வைப்பதை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக ஆவணி மாதத்தில் வைத்து கொள்ளலாம். ஆடி மாதத்தில் பெண்கள் பார்க்க செல்வதை தவிர்ப்பது தவறான அதாவது பெண்கள் பார்க்க செல்லக்கூடாது என்பது சிறப்பான விஷயமாகும். முக்கியமாக ஆடி வெள்ளிக்கிழமை என்று எந்த ஒரு சுபகாரியத்தையும் கண்டிப்பாக யாரும் ஈடுபடக்கூடாது. மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களில் நீங்கள் தெய்வ வழிபாட்டை மட்டுமே மேற்கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான சுபகாரியங்களை மனிதர்களுக்கு உகந்த சுபகாரியங்களை எப்போதுமே செய்யக்கூடாது. பொதுவாக எல்லா வெள்ளிக்கிழமையே தெய்வத்திற்குரிய கிழமையாக இருக்கிறது. வாரத்தின் மற்ற நாட்களில் பூஜை செய்யவில்லை என்றாலும் வெள்ளிக்கிழமையில் பலர் தங்களது வீடுகளில் பூஜை செய்வது வழக்கம். வெள்ளிக்கிழமையில் சில காரியங்களை செய்தால் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கலாம். முக்கியமாக நீங்கள் இந்த காரணத்தினால் முக்கியத்துவம் வாய்ந்தவதனை அமைத்து கொள்ளலாம். அவை என்ன என்பதை பற்றி பார்த்து கொள்ளுங்கள். குத்து விளக்கை புஷ்பத்தினால் அணைக்க வேண்டும். அதை தவிர்த்து தானாகவும் ஊதியும் அணையக்கூடாது. இரவு நேரத்தில் வீட்டை கூட்டினால் குப்பைகளை வெளியில் கொட்டக்கூடாது. ஈரத்துணி அணிந்து கொண்டு ஈரமான தலையுடன் பூஜை அறைக்கு கண்டிப்பாக செல்லக்கூடாது. வாசப்படி, அம்மி, ஆட்டுக்கல், உரல் ஆகியவற்றில் உட்காரக்கூடாது பெண்கள் வெள்ளிக்கிழமை என்று. விளக்கேற்றிய பின்பு பால், தயிர், உப்பு, ஊசி ஆகிய பொருட்களை பிறருக்கு கண்டிப்பாக தானமாக கொடுக்கக்கூடாது. நம்முடைய வீட்டிற்குள் அல்லது வீட்டின் வெளியில் நகத்தை வெட்டவே கூடாது. செவ்வாய்க்கிழமையில் முடி வெட்டவோ அல்லது சேவிங் செய்யவோ கூடாது. அதுபோல் வெள்ளிக்கிழமையிலும் செய்வது
தவறான செயலாகும். இந்த தினத்தில் வீட்டை தண்ணீர் ஊற்றி கழுவி விடவோ அல்லது வீட்டில் உள்ள பொருட்களை தூக்கி எறியவோ மாட்டார்கள். இப்படி செய்வதால் வீட்டில் குடிகொண்டுள்ள லக்ஷ்மி நம் வீட்டை விட்டு சென்று விடுவார்கள் என்பது முன்னோர்களுடைய கூற்றாகவே இருக்கிறது. வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானது. ஒருவர் வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடித்து வந்தால் லக்ஷ்மி தேவி, முருகப்பெருமான், சுக்கிரன் ஆகிய மூவரின் அருளையும் ஒருங்கே பெறலாம் என்பது நம்பிக்கையாகும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் குபேரனுக்கும் உரிய உன்னதமான தினம் என்பதனால் வெள்ளிக்கிழமையில் பெண்கள் குங்குமத்தை அணிவது நல்ல பலன் தருகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.